ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அகல்யா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி மீன் குழம்பு பண்ணுறதுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண் சட்டியில் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் வச்சோம்னா சட்டி வெடிச்சிரும். நல்லா எண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். இப்போது வெந்தயம், சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தயம் பொரிஞ்சோம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நான் நல்லா பழுத்த 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியை நல்லா கிளறி கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி தட்டி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு